வணக்கம். ஒரு சூப்பரான டெஸ்டிமோனியலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாங்க, இந்த ஸ்கின் பிரச்சனை, உடம்பு வெடிப்பு, ஆக்னே, பிம்பிள்ஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாதிரியான பிரச்சனை ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது அவ்வளவு சீக்கிரமா நம்மளை விட்டு போகவே போகாதுங்க. அப்படிதானே நினைக்கிறீங்க? அதுதான் கிடையாது. ஃபிளவர் ரெமிடிஸ் இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு டவுட்டே வேண்டாம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இமிடியேட்டா சரியாகும். அதை நான் வாயில சொல்லலைங்க. இதுக்கு முன்னாடி என்னுடைய டெஸ்டிமோனியல்னு ஒரு டேப் இருக்கும், அதுல போய் செக் பண்ணி பாருங்க. எவ்வளவு ஸ்கின் டிசீஸ்ல இருந்தவங்க சரியானவங்களுடைய எவிடன்ஸ் நான் போட்டிருக்கேன். எல்லாரும் சரியானது நம்ம பேட்ச் ஃபிளவர் ரெமிடிஸ், இந்தியன் ஃபிளவர் ரெமிடிஸ் வச்சு மட்டும்தான். நம்ம மேல பூசுறதுக்கு ஆயின்மெண்ட்ஸோ இல்ல ஒரு ஆயிலோ எந்த விதமான மேல் பூசுதலோ இதுல கிடையாதுங்க. எல்லாமே உள்ளுக்கு எடுக்கிறது நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தணுங்க. நமக்கு ஸ்கின் பிரச்சனை இருந்தாலே ஸ்கின்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமே கிடையாது. ரத்தத்துல பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின் பிரச்சனைன்றது சரியாகுங்க. அண்ட் அந்த அசிடிக் நேச்சர் ஆஃப் த பாடியை ஆல்கலைனா மாத்தணும். நம்மளுடைய உடம்புல ஹீட் இருக்கு, சூடு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் போதுதான் இந்த ஸ்கின் பிரச்சனைன்றது சரியாது. அண்ட் ஆப்வியஸா ரூட் காஸ் அப்படின்றது த எமோஷனல் ஸ்டேட் ஆஃப் த பர்சன், மனநிலை அப்படின்றத நம்ம பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறோம். அந்த ரூட் காசை சரி பண்ணாம ஈவன் தோ நீங்க ரத்தத்தை பியூரிஃபை பண்ணாலோ அசிடிக் நேச்சர் ஆஃப் த பாடி சரி செஞ்சாலும் கூட ரூட் காசை சரி பண்ணாம இந்த பிரச்சனை சரி ஆகாதுங்க. திருப்பி 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 ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி வந்த கேஸ் தான் இப்ப நான் காமிக்கக்கூடிய இந்த கிளையண்ட்டுங்க. இவங்களும் இதே பிரச்சனை தான் சொன்னாங்க. சார், நான் எல்லா ஃபார்ம் ஆஃப் மெடிசன்ஸையும் ட்ரை பண்ணிட்டேன், எல்லா ஃபார்ம் ஆஃப் ட்ரக்ஸையும் ட்ரை பண்ணிட்டேன். ஒரு 6 மாசம் நல்லா இருக்கு, திருப்பி வருது. இன்னொரு ஒரு 6 மாசம் நல்லா இருக்கு, திருப்பி வருது. நான் கடந்த 10 வருஷமா ட்ரை பண்ணிட்டேன். இப்ப எனக்கு கடைசி ஹோப்பா ஃபிளவர் ரெமிடிஸ் தான் தீர்வு கிடைக்கும், திருப்பி வராதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்க இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, யூஸ் பண்ணிட்டே இருந்தாலும் கூட அந்த இச்சிங் குறையதை தவிர்த்து அந்த வெடிப்பு குறையவே மாட்டேங்குது. பாக்குறதுக்கே ரொம்ப ஆக்வர்டா இருக்கு சார். வெளியில போற வர எல்லாரும் இதை சரி பண்ணுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபேஸ்ல, லிப்ஸ்ல இருக்குங்க. இதை சொல்லிதான் நம்ம கிட்ட ஃபிளவர் ரெமிடிஸ் வாங்கினாங்க. அதுல என்ன மாதிரி மாற்றங்கள் வந்திருக்குது அப்படின்றத இப்ப எவிடன்ஸோட பார்க்கலாம். சோ நீங்க அதை பார்க்கலாம். 20 டிசம்பர் 2024 அவங்க ஃபர்ஸ்ட் வராங்க. அவங்களுடைய போட்டோஸ் அனுப்பிச்சாங்க. அதுல எவ்வளவு வெடிப்பு இருக்குது அப்படின்றத உங்களால டீடைல்டா பார்க்க முடியும். அப்பதான் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ரெமிடிஸ் வாங்கினாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம 30 to 40 டேஸ் ஒரு டோஸ் ஆஃப் ரெமிடி கொடுப்போம். பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரையும் அதை எடுத்திருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஒரு போட்டோ அனுப்பிச்சாங்க, அதுவும் இப்ப நீங்க பாப்பீங்க. அடுத்து இன்னொரு ஒரு செட்டு கொடுத்தோம். அது பிப்ரவரி மந்த் கொடுத்ததையே மே மந்த் வரையும் யூஸ் பண்ணாங்க. அடுத்து மே மந்த் பார்த்திருப்பீங்க எவ்வளவு ஹீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி, ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா ஹீல் ஆயிருக்கு. அடுத்து இப்ப ரீசெண்டா நவம்பர் மந்த், மே மந்த் வாங்கினதை நவம்பர் வரை யூஸ் பண்ணிட்டு இப்ப ரீசெண்டா அமிச்சாங்க. சார், இப்பதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃபுல்லா ஹீல் ஆயிருக்கு. அண்டு இது ரிப்பீட் ஆகாமலேயும் இருக்கு. ஏன்னா அவங்க சொன்னபடி 6 months ஒன்ஸ் இது வெடிச்சிருக்கணும் இல்லையா? ஏன்னா அதான் அவங்களுடைய பிரச்சனை. இப்ப கிட்டத்தட்ட போன டிசம்பர்ல இருந்து இப்ப இந்த டிசம்பர் வரப்போகுது. ஸோ இவ்வளவு நாள்ல அவங்களுக்கு அந்த இச்சிங்கும் இல்லை, அந்த வெடிப்பும் இல்லை. இப்போ நீங்க பாப்பீங்க ரொம்ப கம்ப்ளீட்டா அந்த டேண்ட்ரஃபும் சரி, அந்த லிப்ஸ்ல இருக்கக்கூடிய வெடிப்புகளும் சரி அவ்வளவு நல்லா ஹீல் ஆயிருக்கு. அவங்களே போட்டுருக்காங்க பாருங்க. ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார். நான் ஃபாலோ அப் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி நான் சொன்னேன், இந்த டோஸோட நிறுத்திக்கலாமா, ஏன்னா ஹீல் ஆயிட்டீங்க. இது செல்ஸை ரீஜெனரேட் தான் பண்ணும், புதுப்பிக்கும். ஸோ ரெகுலரா நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ஒரு டோஸே போதும்னு சொல்லி. அந்த ஒரு டோஸ்னா என்ன மீனிங் என்றால் 40 டேஸ்ங்க, 30 to 40 டேஸ். அப்போ ஒரே ஒரு மிஸ்டேக் இவங்க பண்ணாங்க அப்படின்னா என்னன்னா, இந்த 4 டோஸை தொடர்ந்து 4 to 5 months முடிச்சிருந்தாங்கன்னா அப்பவே இந்த வேகமான ரிசல்ட் வந்திருக்கோங்க. நான் இதை தான் உங்களுக்கும் சொல்ல வரேன். ஃபிளவர் ரெமிடிஸ்ல ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்க எந்த பிரச்சனையில வேணா வாங்க. கேன்சர் கூட இருக்கட்டும், நீங்க பார்த்திருப்பீங்க எவிடன்ஸ். எய்ட்ஸ் கூட இருக்கட்டும், நீங்க எவிடன்ஸ் பார்த்திருப்பீங்க. ஆட்டிசம், ஸ்கின் பிரச்சனை, எதுவா வேணா வாங்க. வந்தீங்கன்னா மினிமம் 3 to 4 months நாங்க எந்த முறையை சொல்றோமோ அந்த முறையில பயன்படுத்தினீங்க என்றால் 100% ரிசல்ட் கேரண்டிங்க. விட்டு விட்டு எடுக்கும் போதே 100% கேரண்டியா தான் இருக்கு. அந்த 4 டோஸ் 4 to 5 months 12 months எடுக்கும் போதே சூப்பரான ரிசல்ட்ஸ் வருது. அப்போ ரெகுலரா நம்ம என்ன முறையை சொல்றோமோ அந்த முறையில ரெமிடிஸ் எடுத்தீங்கன்னா எவ்வளவு வேகமான ரிசல்ட் வரும் அப்படின்றத நான் சொல்ல வேணாங்க. ஸோ இந்த எவிடன்ஸ் பார்த்தே உங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் வந்திருக்கும். சுத்தமா பாருங்க, அந்த லிப்ஸ் வெடிச்சதும் சரி, அந்த டேண்ட்ரஃபும் சரி கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆயிருக்கு. அண்ட் திருப்பியும் வராதுன்னு எப்படி சொல்றோம்னா, நம்ம செல்ஸை ரீஜெனரேட் பண்றோம். அந்த எபிலிட்டி டு அடாப்ட் அப்படின்ற விஷயத்த நம்ம தரோம். நம்ம சப்ரஸ் பண்ணலங்க. ஒரு ஆயின்மெண்ட்டை வச்சோ
ஒரு தைலத்தை வச்சோ இல்ல ஒரு ஆயில வச்சோ இத மேல் பூச்சாக அதை சப்ரஸ் பண்ணல. உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குதுன்றத உடல்நிலை மனநிலை என்னன்றதை அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கான பர்சனலைஸ்டு காம்பினேஷனை மேக் பண்ணி பேட்ச் அண்ட் இந்தியன் ஃபிளவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோங்க. அதனாலதான் இது சரியாகுது. சப்ரஷன்னா மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு மேல நீங்க பெட்ஷீட்டை போட்டு மூடிறதுனால அந்த பிரச்சனை மறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை இல்லையா? அதுக்கு பேர் தான் சப்ரஷன். பிரச்சனை வந்தா என்னன்றதை ஃபேஸ் பண்ணி அதோட ரூட் காஸ் என்னன்னு பார்த்து அதை பினிஷ் பண்ணும் போதுதான் நமக்கு அந்த பிரச்சனை திருப்பி வராம இருக்கும். பிரச்சனையை முழுசா வேனிஷ் ஆகும். ஸோ அதுதான் நம்ம ஸ்டைலுங்க. ஃபிளவர் ரெமடிஸ்ல டாக்டர் பேட்ச் சொன்னது அதுதான். ட்ரீட் த ரூட் காஸ், ட்ரீட் த பேஷண்ட், நாட் த டிசீஸ். நீங்க அந்த ரூட் காஸை ட்ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் என்ன வேணா இருக்கும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, இதெல்லாம் பிரான்ச்சஸ்ங்க. அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ரூட் என்ன, ரூட் காஸ் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம சரி பண்ணோம்னாலே போதும். மீதி பிரான்ச்சஸ் எல்லாம் வேனிஷ் ஆயிடும். இதுதான் டாக்டர் பேட்சுடைய தத்துவமே. சோ பேச்சுலர் ரெமடிஸ் உங்களுடைய மைண்ட் அண்ட் சோலுக்கானது, உங்களுடைய எமோஷன்ஸ்க்கானது. இந்தியன் ஃபிளவர் ரெமடிஸ் உங்களுடைய பிசிக்கல் சிம்டம்ஸ்க்கானது. ஸோ ஆப்வியஸா மைண்ட் பாடி சோல் அப்படின்ற 3 விஷயத்த நம்ம டேலி பண்றோமா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாகிதாங்க ஆகணும். அண்ட் அது திருப்பியும் வராது. திருப்பி வந்தாலும் கூட உங்க பாடி அதுக்கு டிஃபென்ஸ் பண்ணிக்க தெரியுங்க. அதுதான் நான் உங்க எல்லாருமே சொல்றேன். இப்போ குழந்தைங்களுக்கு கூட சளி வந்தா குளிர் காலத்துல வெளியில அனுப்பக்கூடாது, ஸ்விம்மிங் அனுப்பக்கூடாது அப்படின்னு பண்ணீங்கன்னா லைஃப் லாங் சளி இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம பாடிய அதுக்கு டிஃபென்ஸை வளர்த்துக்கணும் என்றால் அதை நீங்க பண்ண வைக்கணுங்க. அதுக்கு ப்ரிகாஷனரியா நம்மளோட ரெமிடிஸ் இருக்கு. ரெமிடிஸை கொடுத்துட்டு நீங்க உங்களை பண்ண வைங்க. அப்பதான் உங்க பாடி அடாப்ட் ஆகும், அந்த இம்யூனிட்டி க்ரோ ஆகும். அவனோட இம்யூனிட்டி பவர் க்ரோ ஆயிடுச்சுன்னா எந்த விதமான சுச்சுவேஷனாக இருந்தாலும், எந்த விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸாக இருந்தாலும், எந்த விதமான ஊரா இருந்தாலும், டெம்பரேச்சரா இருந்தாலும், ப்ரெஷரா இருந்தாலும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பாடிக்கு அந்த அடாப்டபிலிட்டி தான் தேவைங்க. அது இல்லாமோ நம்ம ஃபிளவர் ரெமடிஸ் பண்ணுது. ஏன்னா நம்ம ரூட் காஸை சரி செய்யறதுனால மைண்ட் பாடி சோல் அப்படின்னு ஒரு ஹார்மோனிக் வருது. அதோடைய விளைவா எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப சுலபமா 3-4 டோசஸ்லயே சரியாதுங்க. நீங்க இன்னும் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் தெரிஞ்சுக்க விரும்பணும்னா நான் எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட்ஸ் தான் நான் நிறைய 2 days ஒன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. எல்லாமே ரொம்ப நியூவா இருக்கும். நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி போட்டது திருப்பி போட மாட்டோம். நியூ எவிடன்சஸ், நியூ டெஸ்டிமோனியல்ஸ் நீங்க நம்மளுடைய யூடியூப் கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். போஸ்டா நம்ம போடுவோம், வீடியோஸா இல்லாம போட்டோஸா போஸ்டா போடுவோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால சரி பண்ண முடியும்பா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் வாய் வழியா ரெமடிஸ் எடுத்துட்டு நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுதாங்க டாக்டர் பேட்சுடைய ஆசையும் என்னுடைய ஆசையும். எதுவாக இருந்தாலும் வாய் வழியாவே ரெமடிஸ் எடுத்துட்டு நம்மளால சரி பண்ண முடியும். அந்த எவிடன்சஸ் இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாம நிறைய போட்டோஸாவும் நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். நீங்க அதெல்லாம் கூட ரெகுலரா செக் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் கிடைக்கும். அந்த கான்பிடன்ஸே பாதி பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. அந்த பயம் தான் உங்களை 100% ஒரு ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சூப்பர் கான்பிடன்ஸ் கிடைக்கும். அப்பவே பாதி பிரச்சனையில இருந்து வெளியில வருவீங்க. மீதி பாதி பிரச்சனைக்கு நம்ம பேட்ச் ஃபிளவர்ஸ், இந்தியன் ஃபிளவர்ஸ் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா குணமடைஞ்சு ஹீல் தை செல்ஃப், ஃப்ரீ தை செல்ஃப் அப்படின்றத நம்ம எல்லாருமே செய்ய முடியுங்க. அதை வாயில சொல்லாம நம்ம தினம் தினம் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மகிழ்ச்சியான விஷயத்த சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோஸ்ல இன்னும் சூப்பரான டெஸ்டிமோனியல்ஸோட, எவிடன்ஸோட, நிறைய மிராக்கிள்ஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டே டியூன், டியூனிங் தாட்ஸ். தேங்க்யூ.